அப்ப இந்த சோதனையை ஜெயிக்கணும்னா ஜெபம் என்கிற ஆயுதம் மிகவும் அவசியம். ஒன்று, உங்க ஊழியக்காரரை ஜெபத்துல நீங்க தாங்கணும், அந்த குடும்பத்துல ஜெபத்துல தாங்கணும், பொருளாதாரத்துல தாங்கணும், இதெல்லாம் இருக்கணும். அதே போல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்களும் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஆமே. அப்போ உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வராத பட்சத்தில் ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி கெஞ்சும் பொழுது உங்களுக்கும் பதில கர்த்தர் கொடுப்பார். அப்போ உங்க ஊழியக்காருக்கு நீங்க ஆரோனும் ஊரும் போல நீங்கள் எல்லா வகையிலும் தாங்கக்கூடியவங்களா நிற்கணும். அதில் குறிப்பாக உங்க ஜெப வாழ்க்கை பெருகணும். இயேசுநாதர் 40 நாள் முடிச்சுட்டு வராரு. அவன் சொல்றான், இந்த மலையிலிருந்து கீழே குதி, சோதனை வருது. இந்த சோதனையை அவர் ஜெயிச்சார். உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாத, பரீட்சை பாராத. அவர் சொல்றாரு, வசனத்தை தான் சொல்றாரு அவரும், நீ தாழ குதியும், தேவ தூதர்கள் கரங்களில் என்ன செய்வாங்க, ஏந்தி கொண்டு போவாங்கன்னு சொல்றான். உடனே அதுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு செய்தாரா? இல்லை. அவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாத, பரீட்சை பாராத. சோதனையை ஜெயிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று வேத வசனம், இன்னொன்று ஜெபம் என்கிற ஆயுதம். இந்த 2மே நமக்கு வேணும். அடுத்ததாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மோசே, உங்க ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும், அப்படியே கீழ்ப்படியணும். அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. உங்க ஐயா வந்து முயலுக்கு 3 கால் அப்படின்னா, ஆமையா 3 கால் தான் அப்படி சொல்லணும். நான் சொன்னது விளங்குதா உங்களுக்கு? அது எப்படி 3 கால் இல்லை 2 கால், அதெல்லாம் கிடையாது. ஐயா சொன்னா சொன்னதான். யார் ஒருவர் இப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீங்க. அதுக்கான மாற்று கருத்தே கிடையாது. ஐயா சொன்னா சொன்னதான், கரெக்ட் தான், அவ்வளவுதான். போய்கிட்டே இரு. கர்த்தர் உன்னையும் குடும்பத்தை என்ன செய்வார்? ஒரு நாளும் உங்க ஐயாவை உங்க அம்மாவை என்ன செய்யக்கூடாது, மறக்காம நீங்க என்ன பண்ணக்கூடாது, போய் படுக்கவே கூடாது. ஒரு நாள் நினைக்கணும்ப்பா, எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆவிக்குரிய அப்பாவுக்காய் மக்கு ஸ்தோத்திரம், அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம், அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், அந்த சபையில் எங்களுக்கு ஐக்கியம் கொடுத்தீர், அதுக்காய் நன்றி. இந்த தகப்பனுக்கு நல்ல ஆயுஷ்நாளை கொடும், அவரை ஆசீர்வாதம். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்றீங்க?